கம்போடியாவில் அங்கோர்வாட் கோயில் மட்டும் இல்லைங்க, போயன் கோயிலும் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு முக்கியமான பார்க்க வேண்டிய இடங்களில் இதுவும் ஒன்றுங்க. கம்போடியா நாட்டில் இன்னும் முக்கியமான ஒன்றை பார்த்தாங்க. அதாவது தமிழர்களுடைய பாரம்பரிய அந்த ஜல்லிக்கட்டு போட்டி வந்து அந்த கோயிலில் வந்து ஓவியமாக வெட்டி வச்சுருந்ததை பார்த்து மிக பிரமிப்பாக இருந்ததுங்க. அதாவது சுமார் 13ஆம் நூற்றாண்டில் வந்து இந்த ஜல்லிக்கட்டு எப்படி விளையாடுறது அப்படிங்கிறத அந்த வந்து கல்வெட்டு ஓவியம் வந்து அந்த கோயிலில் பார்த்துருக்கோம். அப்போனா கம்போடியாவுக்கும் நம்ம தமிழகத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருந்ததுங்கிறதுக்கு இந்த ஓவியமே ஒரு சாட்சிங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சுதுங்க. 2 ஆவடி தூக்கி ஒன்றாத்தி வச்சுருக்காங்களே, புரியுதா? இங்கே பாருங்க, ஆவடி மட்டும் கல்வெட்டையும் செதுக்கி அப்படியே கொத்தி எடுத்துட்டாங்க. வரலாறு என்னங்கிறதே மறைச்சிட்டாங்க. என்ன வரலாறுங்கிறதே தெரியாது. இது வந்து யார் கட்டினாங்கிறது முக்கியம் இல்லை. இப்படியாப்பட்ட ஒரு வரலாற்று 1000 ஆண்டுகள் கட்டின கோயிலை வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாக வந்து இந்த கோயிலை பார்க்கணுங்க. அதாங்க முக்கியம். சொந்தங்களே, இளவரசன் விளாக் சேனலுக்கு தொடர்ந்து உலகம் முழுவதும் இருக்கும் தமிழ் சொந்தங்கள் வந்து ஆதரவு தந்து கொண்டிருக்கீங்க. அவங்களுக்கு முதல்ல நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அங்கோர்வாட் கோயிலேருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அங்கோர் தோம்ங்கிற பகுதியில் இருக்கிற போயோன்கிற ஒரு கோயில் தாங்க. ஆமாங்க, இந்த போயோன்கிற ஒரு கோயில் வந்து சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகிய மும்மூர்த்திகளுக்கு கட்டப்பட்ட கோயிலாக இருந்தாலும் தற்பொழுது வந்து அது புத்த மதத்துக்கு மாறி புத்த மத கோயிலாக தாங்க இந்த கோயிலை பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வந்து வழிபாட்டுக்கு உகந்ததில்லை. ஒரு பழமையான சுமார் 12ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி காலகட்டத்தில் கட்டப்பட்ட இந்த கோயில் தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அங்கோர்வாட் கோயிலை பொறுத்தவரையில் வந்து 2ஆம் சூரியவர்மன் கட்டினாப்புல, அதாவது 12ஆம் நூற்றாண்டில் 1113 1150ஆம் ஆண்டுக்குள்ளே வந்து கட்டப்பட்ட காலம் அது. ஆனால் இந்த கோவிலை பொறுத்தவரையிலும் அதற்கு பிறகு வந்து ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு வந்து 7ஆம் ஜெயவர்மன்கிற ஒரு கெமர் மன்னனுடைய ஆட்சி காலத்தில் தாங்க இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் வந்து ஒரு கோயில்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் பல்வேறு பகுதிகளில் வந்து, அதாவது 4 திசைகள்லையும் இதுக்கு நுழைவாயில் இருக்குது. நம்ம போகிறது வந்து கிழக்கு திசை நுழைவாயில் உள்ளார போகிறோம். இதில் வந்து 54 கோபுரங்கள் வந்து இருக்குங்க. இதில் பல கோபுரங்கள் வந்து இப்போ சிதிலமடைந்துருச்சு. ஒவ்வொரு கோயில் கோபுரத்துலேயும் வந்து ஒரு அழகான மனித முகம் வந்து சிரித்து கொண்டிருக்கும். அந்த முகத்தை பார்த்தோம்னா ஒரு அன்பு, கருணை, ஒரு உள்ளத்தோடு நம்மளை பார்க்குற மாரி இருக்குங்க. இது வந்து ஒரு வரலாற்று ஆய்வாளர் ஒரு சில பேர் வந்து சிவனோட முகம் அப்படிங்கிறாங்க. இன்னொருத்தவங்க வந்து ஜெயவர்மன் அந்த மன்னர் அப்போ கட்டின அந்த மன்னரோட முகம் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்து புத்த மத அது அப்படிங்கிறாங்க. இது வந்து எது எப்படியோ, ஆனால் அந்த கருணையோடு அந்த பார்க்குற அந்த முகம் இருக்குது பார்த்திங்கன்னா, சிரிப்பாக இருக்கிற அந்த முகம் ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த முகங்கள் வந்து இந்த கோயிலில் இருக்கிற அந்த 54 கோபுரத்தில் வந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட பகுதிகளில் வந்து அந்த கல் முகங்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. இப்போ நான் வந்து கம்போடியாவுக்கு வந்து ஒரு குழுவோடு வந்து டூர் போனதுனால இப்போ அங்கோர்வாட்டில் இருந்து இந்த கோயில் நுழைவாயில் முன்பு வந்து நாங்கள் டிக்கெட் எடுத்து வந்து செக்கிங் பண்ணுறாங்க. அந்த செக்கிங்கை முடிச்சுட்டு தான் இப்போ நம்ம அந்த கோயில் நுழைவாயில் போனோம். அதை தான் இப்போ டிக்கெட் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு நாளுக்கு வந்து $37 சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த டாலர் டிக்கெட் வாங்கினதை வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரே நாளில் வந்து 7-8 கோயிலை வந்து பார்க்கலாம். எத்தனை கோயில் வேணுமாலும் இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கிற பார்க்கலாம். ஆனால் நம்மளால் ரொம்ப நிதானமாக பார்க்கணும்னா அங்கோர்வாட் கோயில் ப்ளஸ் வந்து இந்த போயோன்கிற இந்த கோயிலை பார்க்கலாம். இந்த கோயில் நுழைவாயில் வழியாக தாங்க இப்போ நம்ம உள்ளார போய் இந்த கோயிலோட பழமையை வந்து தரிசனம் செய்ய போகிறோம். அதாவது இது வந்து ஒரு சிவன் கோயிலாக இருக்கிற ஒரு பகுதியாக இருந்தாலும் இப்போ மதம் மாற்றம் செய்யப்பட்டு பௌத்த கோயிலாக தாங்க இது காட்சியளிக்குது. சிற்பங்கள் வந்து இந்த கோயிலில் வந்து பல்வேறு பகுதியில் வந்து அந்த இவர்களுடைய அந்த கெமரனுடைய மக்களுடைய வாழ்வியல், மன்னர்களுடைய போர் முறைகள் மற்றும் ராமாயணம், மகாபாரதம் போன்றவை வந்து சுவரில் வந்து கல்வெட்டு ஓவியங்களாக வந்து வரைஞ்சிருக்காங்க. அதில் தாங்க நம்மளுடைய தமிழர்களுடைய பாரம்பரிய இந்த ஜல்லிக்கட்டு அந்த இது கல்வெட்டும் ஓவியமாக வரைஞ்சிருக்கிறது மிக பிரமமாக இருக்குங்க. ஆக மொத்தம் தமிழகத்திற்கும் இந்த கம்போடியா நாட்டிற்கும் மிகப்பெரிய ஒரு உறவு இருக்குங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து திருப்பாக்கடலில் வந்து தேவர்கள் மற்றும் அசுரர்கள் உதவியுடன் கடைஞ்சாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, அதனுடைய அந்த திருப்பாக்கடலில் கயிறு இழுக்கிறது தாங்க இந்த பொம்மையாக வந்து இந்த பாலத்தினுடைய இரு பகுதிகளிலும் இருக்குங்க.
இப்படி இந்த கோயில் வந்து மிகவும் ஒரு மும்மூர்த்திகள் ஸ்தலமாக அந்த 13ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்க காலத்தில் மிக பிரசித்தி பெற்றதாக விளங்கியது. அதாவது அங்கோர் தோம்னா இந்த பகுதி வந்து ஒரு கோயில் நகரம்னு கெமர் மொழியில் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மிக பழமையான ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியில் தாங்க இந்த கோயில் இருக்குது. இதை பார்க்குறதுக்கே மிக பிரம்மாண்டமாக இருக்குது. ஒரு புறம் வந்து உலகத்திலே மிகப்பெரிய பழமையான அங்கோர்வாட் கோவில் இருக்குது. அதே பகுதியில் வந்து இன்னொரு பக்கம் வந்து மும்மூர்த்திகளுக்கு வந்து கல் கோவிலாக கட்டப்பட்டுள்ள இந்த கோவிலை பார்க்குறதுக்கே நமக்கு இதாக இருக்கும். அதாவது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அப்படிம்பாங்க. அதே போல் இந்த கோபுரத்தில் இந்த கோயிலில் இருக்கிற ஒவ்வொரு கோபுரத்துலேயும் வந்து ஒரு மனித முகம் வந்து கருணையோட அப்படியே பார்க்குறதுக்கு நம்ம மனசில் எப்படி நினைக்கிறோமோ அந்த ஃபீலாக பார்க்குற மாரி, அந்த சிரிக்கிற மாரி, கருணையாக பார்க்குற மாரி அந்த கோபுரத்தில் இருக்கிற ஒவ்வொரு முகமும் இருக்குங்க. எதுவுமே வந்து பூசப்படாத கல்லால் இணைக்கப்பட்ட கோயில் தாங்க இந்த கல் கோவில். இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான கோயிலை வந்து கட்டிருக்கிறத வந்து நம்ம பார்க்குறதுக்கே ஒரு கொடுப்பனை வேணும் இந்த பிறவியில் அப்படின்னு தாங்க சொல்லலாம். கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலும் ஒரு பட்ஜெட் டூர் போட்டு இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வரலாங்க. ஒரு 3 மாதத்துக்கு முன்னே பிளான் பண்ணுங்கள். இந்த கம்போடியாவில் சுற்றி பார்க்குறதுக்கு அங்கே கைட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதை பற்றி நம்ம சேனலில் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போட போகிறோம். தொடர்ந்து நீங்கள் ஆதரவு வந்துக்கிட்டீங்க. இப்போ வாங்க அந்த போயோன் கோயிலுங்கிறத பார்க்கலாம். இதெல்லாம் கார் பார்க்கிங். இந்த பகுதியில் பார்த்தாவே எல்லாம் மிகப்பெரிய உயரத்தில் தாங்க மரம் இருக்குது. பாயோன் டெம்பிள் அப்படிங்கிறது தாங்க இதனுடைய இது. 12வது செஞ்சுரியில் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயிலுங்கிறாங்க. அதான் இங்கே பாருங்கள், பாயோன் டெம்பிள். கிழக்கு பகுதியில் இருந்தாங்க நம்ம இந்த கோயிலை பார்த்துருக்கோம். யுனெஸ்கோ மற்றும் ஜப்பான் ஃபண்டு ட்ரஸ்ட்டு மூலயமா இந்த கோயிலை வந்து சரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. 2002 2025 கவர்மெண்ட் ஆஃப் ஜப்பான் வந்து இதுக்கு நிதி அப்சரா ஜப்பான் அண்ட் அப்சரா சஃபரிங் அங்கோர் அப்படிங்கிறதுல இதை பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த கோயிலில் வந்து இப்போ இந்த பராமரிப்பு வேலை நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஏற்கனவே நம்ம கூறியது போல் வந்து இப்போ கிழக்கு பகுதி நுழைவாயில் வழியாக தான் உள்ளார போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து இந்த அங்கோர்வாட் கோயிலில் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த சைடில் இருக்கிற அந்த சுவர் எல்லாமே வந்து அதை ஒற்றி தான் இருக்குது. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற அந்த சிங்க முகம், யாழி ஆகிய வந்து அங்கோர்வாட் கோயிலில் எப்படி இருக்கோ அதே போல் தான் இங்கேயும் இருக்குது. இந்த பாயோன் கோயிலில் இதுதான் கிழக்கு பகுதியிலேருந்து உள்ளார நம்ம பார்க்குற என்ட்ரன்ஸு. எல்லாம் உடைக்கப்பட்டு இருக்குது. நிறைய சிற்பங்கள், அந்த நுழைவாயில் இருக்கிற யாழிகள், அந்த முகம் எல்லாமே உடைக்கப்பட்டிருக்கிறது தான் ரொம்ப பெரும்பாலுமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து இங்கே உள்நாட்டு போர் பல்வேறு மன்னர்களுடைய போரில் வந்து இது போன்று வந்து இந்த சிதைக்கப்பட்டிருக்கலாங்கிறது வரலாற்று ஆய்வாளரோட தகவலாக இருக்குது. எவ்வளோ பெரிய மரம் இங்கே மரம் ரொம்ப உயரமாக எவ்வளோ மரம் இல்லை மரம் எவ்வளோ நீட்டாக வந்து நல்ல மரமாக நீட்டாக இங்கேயும் ஒர்க்கு நடக்குதாட்டுக்கு. ஓகேண்ணா. நான் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் எல்லாமே.
போர் வீரன் சிலைன்னு இருக்கேன், தலை இல்லை. இந்த பேயோன் கோயில் வந்து யுனெஸ்கோ உதவியோட பழமை மாறாமல் இப்போ பல்வேறு பகுதிகளிலும் வந்து இந்த கோபுரங்கள் எல்லாம் இடிஞ்சு போய் கிடக்கு. பல கட்டிடங்கள் வந்து ஃபுல்லாகவே சேதமடைஞ்சு கிடக்கிறத வந்து இப்போ யுனெஸ்கோ அமைப்போட வந்து இந்த கோயில் வந்து பராமரிப்பு பணி நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால் பல்வேறு பகுதிகளிலையும் வந்து கற்குவியல்லாம் அப்படியே கிடக்கிறத நம்ம பார்க்குறோம். அதாவது ஒரு 13ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் கட்டப்பட்ட இந்த கோவில் வந்து தமிழர்களுக்கும் கெமருக்கும் இருக்கிற மன்னர்களுக்கும் இருக்கிற உறவை தான் அதை காமிக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா கம்போடியா நாட்டில் இருக்கிற எல்லா பகுதியுமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு 100 வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாடு எப்படி இருந்ததோ அதே போல் தாங்க இருக்குது. ஆன்மீக பூமியாக இருந்திருக்கு கம்போடியா. அதுதான் இப்போ நம்ம பார்க்குறதுல அதன் ஒரு பகுதி தான் இந்த போயோன் கோயிலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். பல பாருங்கள் கட்டிடங்கள்லாம் மேற்கூரையெல்லாம் சரிஞ்சு போய் எதுவுமே இல்லாமல் அப்படியே காலப்போக்கில் இது அப்படியே ரொம்ப அழிய போகிற கண்டிஷனில் இப்போ இருக்குன்னு இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் நம்ம ஏற்கனவே நம்ம பல இதில் பார்க்குறப்ப ஒரு 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோயில் வந்து இன்ன வரலும் தாக்கு பிடிக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். நம்மளாம் ஒரு வீடு கட்டினாவே ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலே அந்த வீடு வந்து பல கிராக்கு இதாகுது. அப்படி இருக்கிறப்ப இந்த 700 ஆண்டுகளுக்கு மேலே, அதாவது 13ஆம் நூற்றாண்டுலேருந்து இப்போ இன்ன வரலும் வந்து ஒரு 700 இதில் 1000 ஆண்டுகளுக்கு மேலே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த கோயில் வந்து இப்போ தாக்கு பிடிக்குதுன்னா இதுவே மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டங்க. இந்த கல் கோவிலில் வந்து எதுவுமே வந்து இது கிடையாதுங்க. ஒவ்வொரு கல்லையும் இணைச்சி கட்டியிருக்காங்க, அவ்வளோதான். இதில் எதுவுமே இந்த சிமெண்ட்டு இது காரன்னு சொல்லுவாங்களா அந்த காலத்தில், அந்த இதெல்லாம் எதுவுமே பூச்சி கிடையாது. ஒவ்வொரு கல்லுக்கும் மற்றொரு கல்லுக்கும் வந்து இணைப்பு கொடுத்து அப்படியே அதை வந்து பிரம்மாண்டமாக ஒரு கோபுரமாக இணைச்சிருக்காங்க. இப்போ பல்வேறு பகுதிகள்லேயும் இந்த கோயிலே பல பகுதிகளில் வந்து செல்வதற்கு வந்து தடை வச்சுருக்காங்க. என்னென்னா அந்த இடத்துலாம் பராமரிப்பு பணி நடந்துக்கிட்டு இருக்குது, ஆங்கிலெலாம் கட்டி அது நடந்துக்கிட்டு இருக்குன்னா அந்த சைடு போகக்கூடாது அப்படின்ட்டு இது பண்ணி வச்சுருக்காங்க. இருந்தாலும் நம்ம எல்லா பகுதியிலையும் வந்து பார்க்கலாம். என்ன இங்கே வந்து சிவன் வந்து மூலஸ்தானத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், இங்கே வந்து வறண்டாவில் கிடக்கிறாரு. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், இப்போ இருக்கிற இந்த வறண்டாவில் வந்து அந்த ஆவுடைன்னு சொல்லுவோம்ல, சிவனோட அடிப்பாகம், அது பாருங்கள் அந்த வறண்டாவில் கிடக்கு. புத்தர் வந்து அந்த உள்ளார அந்த இதில் கருவறையில் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து இப்போ சமீபத்தில் சில நூற்றாண்டுகளில் வச்சதுதான்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னே வந்து இந்த இது வந்து அப்படியே வந்து அழிக்கப்பட்டு அந்த இது அப்படியே கிடந்திருக்கு. அதான் பல்வேறு இடங்களில் வந்து இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் வந்து நிறைய இருக்குங்க. ஆவுடை மற்றும் சிவலிங்கம் இந்த பகுதி வந்து நிறைய பாருங்கள். மேற்கூரை பார்த்தீங்களா, கல்லால் இணைக்கப்பட்டது தான் அந்த காட்சி நம்ம பார்க்குறோம். இங்கே வந்து கீழே வந்து இப்போ புத்தர் சிலையை வச்சுருக்காங்க, இது ஒரு பகுதி. இதே போல் பல பகுதிகளிலும் வந்து சிவன் வந்து வறண்டாவில் கிடப்பார். பல்வேறு பகுதிகளில் வந்து சிற்பங்கள்லாம் கிடக்கும். இதில் என்ன முக்கியமாக இங்கேருந்து கண்டெடுக்கப்பட்ட பல சிவன் சிலைகள் மற்றும் பார்வதி, முருகன், விநாயகர் என பல சிலைகள் வந்து அடுத்து நம்ம இன்னொரு காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கம்போடியாவில் சியாமரிப் நகரில் இருக்கிற ஒரு மியூசியங்க. அந்த மியூசியத்தில் வந்து பல சிலைகள், ஒரு ஆயிரக்கணக்கான சிலைகள் வந்து, அதாவது இந்த அங்கோர்தம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த கோயில் நகரம், இந்த கோயில் நகரம் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட மிக முக்கியமான சிலைகள், தூண்கள், சிற்பங்கள் அவை அனைத்தும் வந்து அந்த மியூசியத்தில் இருக்குது. அந்த மியூசியத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த மியூசியத்தை பொறுத்தவரையிலும் ஒரு வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் வந்து வரலாற்று படிப்பு சம்மந்தமாக படிக்கிற மாணவர்களுக்கு வந்து அந்த மியூசியம் வந்து மிகப்பெரிய ஒரு இதாக அமையும். பிஹெச்டி பண்ணுறவங்களும் அதை பற்றி பண்ணலாம். அவங்களுக்கான பல ஆயிரக்கணக்கான இதில் வந்து அவங்களுக்கான பொருட்கள், இந்த இது கிடைக்கிற படிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை பண்ணலாம். இப்போ வந்து இந்த கோயிலில் பாருங்கள், உள்பகுதி நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லா பகுதியிலையுமே வந்து நம்ம தமிழர்கள், இந்தியர்கள் பார்க்குறதோட வந்து வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் வந்து ஆர்வமாக ஒரு 12ஆம் நூற்றாண்டில் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயிலை வந்து ரொம்ப பிரமிப்பாக பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிவன் வந்து வெளியே வறண்டாவில் 4 திசைக்கு நடுப்புற இருக்கார். இதே போல் ஒவ்வொரு பகுதியிலுமே நம்ம ஏற்கனவே கூறியது போல் பார்க்குறோம். பார்க்க வந்து அப்படியே ஒரு உணர்ச்சி பூர்வமாக இருக்குது. அந்த சொல்லுவோம்ல, ஓம் நம சிவாய அப்படின்ட்டு, அப்படி அந்த சொல்கிறப்பயே அந்த சிவன் வந்து இப்படி எந்தெந்த மன்னர்கள் வந்து எப்படி இந்த சிவனை வந்து வழிபட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு அந்த 12ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்திருக்கும், 13ஆம் நூற்றாண்டில் எப்படி இருந்திருக்குன்னு அதை நினச்சி பார்க்குறப்பே நமக்கு வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குங்க. ஆனால் இப்போ வந்து வழிபாடே இல்லாமல் இந்த சிவலிங்கம் வந்து இப்போ வறண்டாவில் இருக்குது. அதான் ரொம்ப மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை வந்து இதே போல் பல்வேறு பகுதியிலையும் அப்படியே அந்த சிவனுடைய பாகங்கள், அதாவது ஆவுடை, மேலே இருக்கிற அந்த சிவன் வடிவம், இது எல்லாமே கிடக்கிறது வந்து பல பகுதியில் நம்ம பார்க்க முடியுது. இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் இந்த கோயிலில் பல்வேறு பகுதிகளும் வந்து கற்களால் இணைக்கப்பட்ட ஒரு கல் கோவில் தாங்க. ஆமாம்,
அப்புறம் ஏற்கனவே நம்ம கூறியது போல் வந்து இந்த கோவிலில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த வழிபாடு, அதாவது மும்மூர்த்திகள் தலமாக இருந்தது, புத்தரோட இதாக இப்போ இருக்குது. இது ஒரு புறமாக இருந்தாலும் மக்களோட வாழ்வியலை வந்து கல்வெட்டாக ஓவியமாக அவங்க வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதான் இந்த கோயில் கட்டுறப்ப இந்த மொழியோட வந்து அந்த படமாக மக்களுக்கு விளக்கி சொல்கிறது தான் இது பண்ணுறாங்க. இது வந்து உள்ளார வந்து ஒரு என்ன சொல்கிறது, தீர்த்தம். இந்த இடத்துல சிவலிங்கம் இருந்திருக்கு, ஆனால் சிவலிங்கம் இப்போ கிடையாது, ஒரு புத்தர் இருக்கார். இது வந்து ஹோலி வாட்டர் அப்படிங்கிறாங்க. இந்த பாருங்கள் உள்ளார கொஞ்சம் இருட்டாக இருக்குது, லைட்டு வெளிச்சத்தில் நாங்களும் செல்ஃபோன் லைட்டில் போட்டு பார்த்தோம், எதனாலும் தெரியல. ஹோலி வாட்டர் அந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாரி இப்போ வச்சுருப்பாங்க. அதுமாரி இப்போ வந்து அந்த வாட்டரை வந்து பாட்டிலில் பிடிச்சிக்கிட்டு போய் புனித தீர்த்தம்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. அது உள்நாட்டு மக்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க, சுற்றுலா பயணிகளும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹோலி வாட்டர் அப்படின்னு ஒரு புனித நீர் அப்படிங்கிறாங்க. அதை வந்து இந்த இடத்துல இருக்குது. இன்னும் வந்து தண்ணி வந்து ஒரு சின்ன வாளி மாரி இதில் விட்டு இறச்சி அதை நிறையா பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது வந்து சிவனுக்கான அபிஷேக நீராக இருந்ததாக இங்கே நம்ம கூட வந்த ஒரு தமிழ் ஆர்வலர்கள் எல்லாம் கூறினாங்க. எது எப்படியோ நம்மளும் வந்து வழிபடுவோம். இந்த பகுதியில் பாருங்கள், அங்கே ஒரு சிவன் இருக்காப்புல. இதுமாதிரி ஒவ்வொரு பகுதிகளிலையும் வந்து நம்ம தமிழகத்தில் இருக்கிற கோயில்களுடைய அமைப்பு என்னவோ அதே போல் தான் சுவர் மற்றும் வந்து கட்டிடக்கலை எல்லாமே இருக்குது. ஆக மொத்தத்தில் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆன்மீக தொடர்பும் கம்போடியாவினுடைய ஆன்மீக தொடர்பும் ஒரே மாதிரி தாங்க வளர்ந்துக்கிட்டு இருந்திருக்கு. அது வந்து நடுப்புற வந்து இப்போ கால இடைவெளியை விட்டு திரும்பி இதேமாரி நம்மலாம் போய் பார்த்து அந்த கம்போடியாங்கிற அந்த புண்ணிய பூமியை நம்ம பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சிவன் இருந்தார். இப்படி ஒவ்வொரு பகுதியிலையும் வந்து சிவன் இது கிடக்கு பாருங்க. இங்கே எல்லாம் கற்கள் வந்து எல்லாம் உடைந்து போய் அந்தந்த பகுதியில் நிறைய கிடக்குது. இப்போ நம்ம அந்த கிழக்கு பகுதியிலேருந்து இந்த வெளிப்புறமாக நம்ம போகிறோம். இந்த பகுதியிலையும் பார்த்தோம்னா அதான் ஃபுல்லாக கல் அப்படியே மலை போல் குமிஞ்சு கிடக்கு. அதை தான் பார்க்க போகிறோம். கல் அப்படியே அடுக்கி வச்சுருக்காங்களே. இந்த கல்கோவில்னு சொல்கிற இந்த கோவிலுக்கு வந்து சிரிக்கும் கோவில்னு சொல்லுவாங்க. ஸ்மைலிங் டெம்பிள் அப்படின்னு ஃபாரினர்ஸ்லாம் சொல்கிறாங்க. இந்த பாயோன் டெம்பிள்ங்கிறது வந்து நம்ம ஏற்கனவே கூறியது போல் இந்த அங்கோர்வாட் கோவிலுக்கு அருகில் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்குது. எல்லாமே இந்த கோவில் நகரம் தான். இந்த அங்கோர்வாட் கோவிலை சுற்றி ஒரு 6-7 கோவில் வந்து மிக பழமையான அந்த 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 12-13ஆம் நூற்றாண்டில் கட்டின கோவில் தான். மிகப்பெரிய கோயில்கள், பல கோயில்கள் இருக்குது. இப்போ இந்த கோயிலில் பாருங்கள், பல இடத்துல நம்ம ஏற்கனவே கூறியது போல் சின்ன சின்ன கோபுரமாக இருக்கும், பெரிய கோபுரமாக இருக்கும். ஒவ்வொரு கோபுரத்து மேலேயும் அந்த சிரிக்கும் மனித முகம் இதுதான் இங்கே அந்த கோபுரம்னா. இந்த கோயிலை பொறுத்தவரையிலும் கோபுரத்தில் வந்து அந்த மனித முகங்கள் தான் 4 சைடுமே இருக்கும், 4 திசையிலையுமே. அதை நல்லா நம்ம உத்து அந்த முகத்தை பார்த்தோம்னா அது என்ன சொல்கிறது, ஒரு கற்பனையாக நீங்கள் பாருங்கள். சிரிக்கும் கல் முகம் வந்து ஒரு கருணையாக, ஒரு அன்பாக, ஒரு பார்வையை பார்க்குற மாதிரி இப்படி தான் எல்லா பல இடங்கள் வந்து இந்த மனித முகங்கள் வந்து சிதைந்து இருக்கிறது தான் இப்போ வந்து புனரமைக்கும் பணி வந்து பழமை மாறாமல் செய்கிறத வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கல் முகங்கள், சிரிக்கும் முகங்கள், இது ஏற்கனவே வந்து இந்த முகம் யாருடைய முகங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு பட்டிமன்றமே நடக்குதுங்க. அதாவது ஒரு சிலர் வந்து இது பிரம்மாவுடைய முகம் அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த 7ஆம் ஜெயவர்மன் ஆட்சி காலத்தில் அவர் கட்டினதுனால அவருடைய முகம்னு சொல்கிறாங்க. இன்னொருத்தங்க வந்து புத்த இது முகம்னு சொல்கிறாங்க. அதை பற்றி என்னங்கிறது முழு விவரமாக நமக்கு தெரிய வரல. நம்ம பொறுத்தவரையிலும் வரலாற்று ஆய்வாளர்கள், தமிழ் ஆய்வாளர்கள் கூறியதை வைத்து நம்ம இந்த கோயிலை நம்ம சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். பாருங்க, நிறைய பேர் ஃபாரினர்ஸ் கூட சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து என்னென்னா, நம்ம சோழர்களின் வரலாற்று ஆய்வாளர் பேராசிரியர் தெய்வநாக ஐயா கூறினார்ல, அதே போல் இந்த கம்போடியா நாட்டுக்கும் இந்த தமிழகத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குங்கிறது ஒரு உண்மையை வெளியே கொண்டு வர மாரி தான் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கோயிலோட அம்சமும் இருக்குது. குறிப்பாக வந்து இந்த கோயிலில் வந்து பல கோயிலில் வந்து கல்வெட்டுகள் வந்து எழுத்தால் எழுதியிருப்பாங்க. இங்கே வந்து எழுத்தால் எழுதுறது ஒரு புறமாக இருந்தாலும் இந்த நாட்டில் இருக்கிற மன்னரனுடைய போர் உத்திகள் எப்படி, அதே போல் மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, புராண கதைகள் மேலே அதாவது ராமாயணம் மகாபாரதம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து படமாகவே ஒரு மிகப்பெரிய ஒரு 2 கிலோமீட்டர் சுவர்லேயே வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க.
இதெல்லாம் கல்வெட்டையும் செதுக்கி அப்படியே கொத்தி கொத்தி எடுத்துட்டாங்க. கொத்தி கொத்தி எடுத்துட்டாங்க. வரலாறு என்னங்கிறதே மறைச்சிட்டாங்க. என்ன வரலாறுங்கிறதே தெரியாது. இது சிவனுடைய கருவறைக்கு வெளிப்புற பகுதி. இங்கே ஒரு இது இருக்குப்பா, சிவலிங்கம். ஆவுடை. இல்லை ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு ஃபுல்லாக. அடுக்கி வச்சுட்டாங்க. 2 ஆவுடைய தூக்கி ஒன்றாத்து வச்சுட்டாங்களே. புரியுதா? இங்கே பாருங்க, ஆவுடைய முட்டை. 2 சிவன் லிங்கத்தினுடைய ஆவுடைய கீழே ஒன்று இருக்கு. இதில் இருந்த அந்த எதுவுமே இல்லை. தூணு இல்லை கல் குவியலாக இருக்குது பாருங்க. இங்கெல்லாம் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கெல்லாம் வெறும் கல் குவியலாக இருக்குது பாருங்க வெளியே. இங்கே ஒரு ஆவிடு. எல்லாம் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்காட்டுக்கு ஃபுல்லாக. இதுதான் கல் மண்டபம். இந்த சிலைலாம் இப்போ புதுசாக இப்போ வச்ச சிலைன்னு இருக்கேன். இங்கே உள்ளார பாருங்கள், புத்தர் சிலை. எல்லாம் அடுத்து இது எந்த நூற்றாண்டுதுன்னு தெரியல. ஆனால் பார்த்தோம்னா கழுத்து வந்து இது பண்ண மாதிரி இருக்கேன். புத்தர்கிட்ட பாம்புலாம் எங்கே இருக்குது? இது வந்து விஷ்ணுவுக்கு தானே பாம்பு இருக்கும். விஷ்ணுவுக்கு தான் அப்புறம் நாகா இருக்கான். இங்கே இருக்கு. சிற்பம் எல்லாம் போருதா? போகிறது. அப்போ வந்து எப்படி படை இந்த பேர் ராமர் லட்சுமணன். எது ராமர்? இது ராமர் லட்சுமணன். அம்பு விடுற மாதிரி. அன்பு. இது பக்கத்தில் இந்த ஆஞ்சநேயர் மாதிரி இருப்பார். அனுமர் மாதிரி இருக்குது. லைனாக வந்து போர் புரிகிற காட்சி இருப்பார். இப்போ மகாபாரதம் ராமாயண காட்சி வந்து நிறைய இடத்துல இங்கே சிற்பமாகவே பதிவு பண்ணி வச்சுருக்காங்க. கல்வெட்டோட இங்கே பேர் போர் புரியுது. இப்படி எல்லாம் அந்த பாசா முடிச்சிருக்கிறதுனால ரொம்ப தெரியல. குதிரையில் படை வீரர்கள் போடுறது. நிறைய சிற்பங்கள் வந்து எல்லாம் இதாக இருக்கு. இங்கே இருக்கிற எல்லா சுவத்துலேயும் சுமார் ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து ராமாயணம், மகாபாரதம்,
கம்போடியா மக்களினுடைய அந்த 12ஆம் நூற்றாண்டினுடைய வாழ்க்கை முறை, புராண கதைகள், போர் முறைகள் மற்றும் வந்து அப்சராஸ் சிலை எல்லா இடத்துலையும் கம்போடியாவில் வந்து இந்த அங்கரோட் கோயில்லையும் இந்த சிலையை பார்த்தோம். இந்த ஒவ்வொரு அப்சரஸ் சிலையிலையும் சிகை அலங்காரம் மாதிரி இருக்கும். ஒவ்வொரு அப்சரஸுக்கும் அலங்காரமே மாறி இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் அப்சரஸ் சிலை இந்த தூணை சுற்றி இருக்குது. இதே போல் எல்லா கோயில்லையும் இந்த அப்சரஸ் சிலைங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. பாருங்கள், எல்லாம் கட்குவேலாக இருக்குது. பராமரிப்பு பணி வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இது ஒரு மண்டபம். இதில் இப்போ மேலே ஏறக்கூடாதுன்னு போர்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ உயரத்தில் மேலே ஏறி அங்கே இதுதான் நிறைய பாருங்கள் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. கோபுரம் எல்லாம் கற்கோயில்னு. அது மேலே வந்து இப்போ நம்ம ஊர்லாம் இப்போ கோபுரம் வந்து செங்கல்ல இருக்கும். இங்கே எல்லாமே கற்கல்லால் தான் கட்டப்பட்டிருக்கு. பாருங்க, இந்த முகம் இருக்குது. எல்லாம் கற்குவியல் மாரி தான் இந்த கோபுரமே கட்டிருக்காங்க. எல்லாமே கல் தான். இந்த கோயிலிருந்து எடுக்கப்பட்ட கற்குவியல் எல்லாம் கொட்டி கிடக்கு. அந்த காலத்தில் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது படமாக ஓவியமாக அந்த கல்லில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. அதான் அந்த காட்சி. இங்கே பாருங்கள், இதெல்லாம் நம்ம பாருங்க சொல்லவே இல்லையா அவர். போர் வீரர்கள் பாருங்க, யானை மேலே போகிறாப்புல படை வீரன். பின்னாடி பாருங்க வாகனம். போர் புரிஞ்ச காட்சிகள் வந்து ஃபுல்லாக அதில் இருக்குது. இதில் வந்து குதிரை பாருங்கள். வீரன் யானை மேலே போகிறாப்புல. で上にチョークされたのは水牛、これ牛ではないので水牛。戦争に行く前になんか水牛を殺して儀式やります。今インドも同じなんかいろんななんか動物殺してなんか祀られますか、神様に。牛殺せないですね。なぜかいうとヒンズー教の芝神の乗り物が牛ですから。なんか牛の代わりに水牛殺します。ஏன்னா இதில் முக்கியமானது ஒன்று இருக்குண்ணா. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து யானை போர் புரியுது. யானையை வச்சு. ஆமாம். எங்கே யானை? எங்கே இருக்கு? யானைங்கிறேன், குதிரை. எது தெரியுதா? குதிரை. அந்த குதிரை படை வீரர்கள் எப்படி வராங்க, அவங்க எப்படி இது பண்ணுறாங்கன்னு. அடுத்து வந்து யானை மேலே யானை தலைமையில் யானை வீரர்கள் வராங்க. அங்கே பாருங்கள், மேலே பாருங்கள் யானை எங்கே இருக்குது. இதுதான் இதில் வர்றது. இந்த யானை தும்பிக்கையில் வர்றாங்க. இந்த இது ஒன்று. இதுக்கு அடுத்து பாருங்க, இன்னொரு பட்டத்து யானை மாரி இருக்குது பாருங்கள். மேலே யானைக்கு மேலே அந்த இதை கட்டி யானைக்கு மேலே வந்து அந்த இது கட்டி
போர் வீரர்கள் வராங்க, கீழே வந்து குதிரை படை வீரர்கள் வராங்களா, அப்படியே வாங்க. படை வீரர்கள் வந்து பாருங்கள், அவங்களான ஆயுதம் பெரிய அருவா, பெரிய ஈட்டி. ஈட்டி தான் அதிகமாக இருக்குது. அங்கே பாருங்கள், ஈட்டி கையில் வந்து ஈட்டி வச்சுருக்காங்க. ஒரு சில பேர் வந்து பெரிய வீச்சருவா வச்சுருக்காங்க. இந்த இது பாருங்கள். இதுக்கு அடுத்ததில் வந்து ஆமாம் ஃபுல்லாக படை வீரர்கள் பாருங்கள், அருவா கையில் பெரிய அருவா இருக்குது, ஐயனார் கோயில் அருவா மாதிரி இருக்குது. மேலே வந்து அடுத்து வந்து பாருங்கள் யானை. இங்கே இது அடுத்து அப்படியே வாங்க, முக்கியமானது இது மேலே தான் வரப்போகுது. இப்படி இருக்கிறப்ப இப்போ நம்முடைய பாரம்பரிய ஜல்லிக்கட்டு இருக்குல்ல, இந்த ஜல்லிக்கட்டில் வந்து அந்த காளையை வந்து எப்படி அடக்கிறாங்க புறம் ஜல்லிக்கட்டு வந்து இங்கே காளை, இது ஜல்லிக்கட்டு காளை மூக்கணாங்கர் கட்டிருக்கானே, கட்டிருக்கு. இங்கே பாருங்கள் இந்த காளையை பின்னாடி பாருங்கள், வாழை பிடிச்சி அந்த ஜல்லிக்கட்டு வீரர்கள் பின்னாடி பாருங்கள், மேலே பாருங்கள் 3 பேர் தலையை வச்சு பாருங்கள், 3 பேர் இருக்காங்க. இதை ஃபோட்டோ எடுத்துங்க. இதை நம்ம யாருமே கவனிக்கலை. இங்கே பாருங்கள் வாழை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, வேறு படித்து முறுக்குறாங்க. இதுதான் முக்கியமானது பாருங்கள். மாடு அது இத்தனை பேர் இருந்தால் அந்த மாடு சீருது, அதான் புரியுதுங்களா? கம்போடியா நாட்டில் அங்கோர் வாட் கோவிலுக்கு அருகில் இருக்கிற அந்த போயன் கோவிலில் மிகப்பெரிய ஒரு ஜல்லிக்கட்டுடைய கல்வெட்டு ஓவியம் பாருங்கள். அதாவது இந்த கோயில் கட்டினது வந்து 12ஆம் நூற்றாண்டு இறுதியில் 13ஆம் நூற்றாண்டு தொடக்க காலத்தில் கட்டப்பட்டது. இந்த கோயிலில் வந்து ஒரு ஜல்லிக்கட்டு காளையை வந்து வீரர்கள் அடக்கிற மாதிரியும் அதனோட விளையாடுற மாதிரியும் வந்து ஒரு கல்வெட்டு ஓவியம் இருக்குன்னா, அப்போ தமிழகத்தில் வந்து ஜல்லிக்கட்டு வந்து தொடர்பு வந்து பாரம்பரிய ஜல்லிக்கட்டுக்கு தொடர்ந்து அந்த காலத்தில் இருந்தே இருந்திருக்கு. இந்த தமிழகத்தினுடைய ஜல்லிக்கட்டு வந்து பாருங்கள் கம்போடியா நாட்டிலையும் இருந்திருக்கு. அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மக்கள் வாழ்வியல் முறையில் அதை வந்து ஒரு ஓவியமாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதிலேருந்து தமிழ்நாட்டிற்கும் இந்த கம்போடியா தேசத்திற்கும் மிகப்பெரிய ஒரு உறவு இருந்ததுன்னு நம்மளுடைய வரலாற்று ஆய்வாளர் தஞ்சை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவருமான தெய்வநாயகம் ஐயா கூறியது போல் வந்து மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கிறது உண்மைதாங்க. அதாவது இந்த பாரம்பரிய இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வந்து கம்போடியா நாட்டிலையும் இருக்குதுன்னா மிகப்பெரிய ஒரு பிரமிப்பாக இருக்குங்க. இந்த கல்வெட்டு ஓவியத்தை நம்ம இந்த போயன் கோயிலில் பார்க்குறது வந்து நம்மளுடைய தொடர்பு, தமிழர்களுடைய தொடர்பும் இந்த கம்போடியா தேசத்தினுடைய தொடர்பும் மிக உண்மைங்கிறதுக்கான இந்த ஒரு சாட்சியே போதுங்க. அதான் நம்ம இந்த வீடியோ காணொலியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக கம்போடியா நாட்டுக்கு இந்த அங்கோர் வாட் கோயிலில் பார்க்க வரவங்க அனைவரும் இந்த போயன் கோயிலில் வந்து இந்த கல்வெட்டு ஓவியத்தை பொறுமையாக பாருங்கள். இதில் பல இருக்குது. மக்களுடைய இந்த கம்போடியா நாட்டில் வந்து அப்போ வந்து மக்கள் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்வியல் முறை எப்படி இருந்தது, அவங்களுடைய போர்கள் வந்து எந்த அளவுக்கு இருந்தது, அதில் என்னென்ன குதிரைப்படை, யானைப்படை, இப்படி பல போர்கள் வந்து எப்படி நடத்தினாங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் படித்த பாமர மக்களும் வந்து புரிஞ்சுக்கிற வகையில் வந்து அந்த ராமாயணம் மகாபாரத கதைகள் வந்து துல்லியமாக ஒவ்வொரு பார்ட்டாக முக்கியமான பார்ட்டெல்லாம் வந்து ஓவியமாக இந்த சுவரில் வந்து வடித்து வச்சுருக்காங்க. இந்த சுவர் முழுவதுமே வந்து இந்த ஓவியங்கள் தாங்க இருக்குது. அதாவது கம்போடியா நாட்டினுடைய மக்களுடைய உணர்வுபூர்வமான வாழ்வியல் முறைகளை வந்து கல்வெட்டு ஓவியங்களாக வச்சுருக்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அதில் நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய விளையாட்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டி வந்து கம்போடியா நாட்டிலையும் நடந்திருக்குங்கிறது இப்போ நமக்கு தெரிய வருது. இதிலேருந்து நாமளும் கம்போடியா தேசமும் வந்து ஒன்றா இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இது இருக்குது. அதாவது ராஜேந்திர சோழன் காலத்தில் வந்து இந்த கம்போடியா நாட்டிற்கு தேவையான அனைத்து படைபலங்களில் வந்து கடல்வழி போக்குவரத்தில் பல கொள்ளையர்களை வந்து மீட்பதற்கு வந்து கம்போடியா தேசத்துக்கு உதவியாக இருந்தது இந்த ராஜேந்திர சோழன் தான் அப்படிங்கிறத வந்து நம்ம வரலாற்று ஆய்வாளர் தெய்வநாயகம் ஐயா கூறியது போல் வந்து இந்த நாட்டுக்கும் நம்ம சோழர்களுடைய தொடர்பு வந்து மிகப்பெரிய அளவில் இருந்ததுங்கிறதுக்கு தான் இந்த கல்வெட்டு ஓவியங்கள், இந்த பாரம்பரிய விளையாட்டு போட்டிகள் மற்றும் அந்த வாழ்வியல் முறைகள் அதையெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுடைய பாருங்கள் கறவை மாடு, அந்த மாட்டு வண்டி எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது இந்த ஓவியமாக அங்கே இருக்குது. அது இல்லாமல் அங்கே இருக்கிற பெண்கள் மனிதர்கள் வந்து எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது, அவங்களுடைய உடைகள் பாருங்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான உடைகள், ஈட்டி இதெல்லாம் அவங்க வச்சுருக்கிறது வந்து அப்படி கல்வெட்டில் தத்ரூபமாக இருக்குது. ஆனால் இப்போ இதை மலையில் பல இடங்களில் வந்து எல்லாமே ரொம்ப இதாக சாயம் போயிட்டு அந்த துரு பிடிச்சி போன மாரி இருக்குது. இருந்தாலும் பாருங்கள் அந்த குதிரை படையில் பாருங்கள், குதிரைக்கு வந்து எந்தளவுக்கு மூக்கினாங்க அந்த இது பாருங்கள், ஒவ்வொரு பட்டாடை உடுத்தி அந்த போர் வீரன் எப்படி போகிறான், அந்த குதிரைப்படைக்கு பின்னாடி எவ்வளோ பேர் போர் வீரர்கள் போகிறாங்க அப்படிங்கிறது மிக தத்ரூபமாக இருக்குங்க. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது.
இதில் வந்து பாருங்கள் குதிரைப்படை இருக்குது, காலாட்படை இருக்குது, அதே போல் யானைப்படை இருக்குது. இப்படி பல படைகள் வந்து இந்த நாட்டில் வந்து அவங்களாம் இருந்திருக்காங்க. அந்த நாட்டை இது பண்ணி அந்த ஓவியமாக அதை பார்க்குறது வந்து ரொம்ப இதாக இருக்குது. பாருங்கள், அந்த யானை மேலே வந்து மிகப்பெரிய ஒரு வீரன் வந்து உட்காந்து அந்த யானையை எடுத்துக்கிட்டு போருக்கு போகிறான். பாருங்கள், குதிரையில் அவன் போர் வீரன் வந்து ஈட்டியை கையில் வச்சுட்டு குதிரையை ஒரு கயிறோடு பிடிச்சிக்கிட்டு ஈட்டியும் கையில் வச்சுக்கிட்டு போகிறான். அவனுக்கு முன்ன வந்து பாருங்கள் போர் வீரர்கள்லாம் அப்படி நடந்து போகிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆயுதம் எடுத்துகிட்டு போகிறாங்க. யானை மேலே இருக்கவன் பாருங்கள் எப்படி ஆயுதம் வச்சுருக்கான் அப்படிங்கிறது. அந்த யானையை வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி அந்த கம்போடியா தேசத்தையும் பயன்படுத்தியிருக்காங்கங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்குது. இதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கணும். தொடர்ந்து வந்து இது போன்று கம்போடியா நாட்டில் மட்டும் இல்லாமல் பல தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் நம்ம டூர் போக பல இடத்துல போயிருக்கோம். அதனுடைய பழமையான சிவன் கோவில், விஷ்ணு கோவில், இப்படி மிக பழமையான தொன்மையான இடங்களை வந்து நம்ம சேனலில் ஒவ்வொன்றா பதிவேற்றம் செய்ய போகிறோம். தொடர்ந்து வந்து உலக தமிழ் சொந்தங்கள் எங்கள் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்க. முடிந்தவரை வந்து எங்களால் தெரிந்த உண்மைகளை வரலாற்று ஆய்வாளர்கள் கூறியதை வந்து நாங்கள் தொகுப்பாக வந்து தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கோம். இதில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டு நாங்கள் அதை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். வாங்க, தொடர்ந்து கம்போடியா தேசத்தில் இன்னும் பல கோயில்கள் இருக்குது, அதையும் பார்ப்போம். கண்டிப்பாக அதை பாருங்கள். குறிப்பாக தமிழர்கள், இந்தியர்கள் வந்து பார்க்க வேண்டிய ஒரு இடம் கம்போடியா நாட்டில் வந்து அங்கோர் வாட் மற்றும் அந்த பாயோன் கோவில் இந்த பகுதியில் நிறைய இருக்குது. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. நம்மளுடைய முன்னோர்கள் வந்து இவ்வளோ பெரிய கோயிலுங்க கட்டி வச்சுருக்காங்க. பல்லவர் காலத்தில் 9ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட காலங்கிறாங்க இந்த பகுதி. குறிப்பாக 7ஆம் ஜெயவர்மன் ஆட்சி காலத்தில் நிலையில் வந்து யார் கட்டினாங்கிறது முக்கியம் இல்லை. இப்படியாப்பட்ட ஒரு வரலாற்று 1000 ஆண்டுகள் கட்டின கோயிலை வந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்து இந்த கோயிலை பார்க்கணுங்க. அதாங்க முக்கியம். கண்டிப்பாக அனைவரும் வாங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். மிக்க நன்றி.
அடுத்து இது வந்து திருப்பார் கடலை கடையிற மாரி இந்த சிலைகள்